போலீஸ் அண்ணாச்சி, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நாங்க ஒண்ணும் மண்ணு வாளி திருட வரல. மண்ணு வாளி திருட வரலன்னா போலீஸ் ஜீப்பை களவாங்க வந்தீங்களோ? உங்களை பார்த்தாலே நல்லா தெரியுதே, களவாணி பொம்பளைங்கன்னு தான் மூஞ்சில எழுதி ஒட்டியிருக்கே. என்னது, களவாணி பொம்பளைங்க மாதிரியே தெரியுது? ஆமா, அப்படித்தான் தெரியுது. 2 பேரும் முதல்ல மரியாதையை உள்ள வாங்க. உள்ள இன்ஸ்பெக்டர் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லி உங்களை பிடிச்சி ஜெயில போடுதேன். ஐயோ, நாங்க திருட வரல சார். எங்களை தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நாங்களாம் நல்ல குடும்பத்து பொம்பளைங்க. நல்ல குடும்பத்து பொம்பளை எதுக்குமா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஜன்னல் வழியா எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கா? ராதா, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. நான் இவர்கிட்ட பேசி புரிய வைக்கேன். சரி செல்வி, எப்படியாவது என்னை காப்பாத்தி விட்டுரு. இந்த மீசக்கார பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. என்ன பொம்பளைகளா 2 பேரும் சேர்ந்து போய் சொல்லி எப்படி தப்பிச்சு ஓடலான்னு பிளான் போடுறீங்களோ? சார், அது நாங்க இங்க நின்னு எதுக்கு எட்டி பார்த்தோம் தெரியுமா? அதான் நல்லா தெரியுமே. உள்ள இருக்கிற எஃப்ஐஆர் நோட்டு, பிறகு துப்பாக்கி அது இதுன்னு வச்சிருப்போம்ல, எல்லாத்தையும் அள்ளி பழைய கரண்ட் போட்டு பேரிச்சம்பளம் வாங்கிட்டீங்களான்னு தானே வந்தீங்க? பழைய இரும்பு போட்டா எவன் பேரிச்சம்பளம் தாரான்? அதெல்லாம் அந்த காலம். இப்பெல்லாம் என்ன 5 ரூபா 10 ரூபான்னு துட்ட கையில கொடுத்துட்டு போயிருக்கானுங்க. அப்படி இல்லன்னா பிளாஸ்டிக் குடம், வாளி, ஸ்டூல் அது மாதிரி ஏதாட்டும் ஒண்ணு விற்கானுங்க. நம்ம தான் கை காசை போட்டு அந்த பொருளை வாங்க வேண்டியிருக்கு. அப்போ எங்க ஸ்டேஷன்ல இருக்கிற துப்பாக்கி எல்லாம் கொண்டு போய் பழைய இரும்பு கரண்ட் போட்டு உன் வீட்டு பாத்ரூமுக்கு வாளி வாங்கி வைக்கலான்னு பாக்கியோ? ராதா, இப்ப நீ சும்மா இருக்க போறியா இல்லையா? சார்ட்ட நான் பேசிக்கிடுதேன். நீ வாயை மூடிக்கிட்டு ஓரமா நில்லு. சார், என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்லுதேன் சார். எங்க ஊர் பொம்பளையில கொஞ்சம் பேர் இங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாளுங்க. எங்களுக்கும் அவளுகளுக்கும் ஆகாது. அதனால அவளுக்கு என்ன பேசுதாளுகன்னு ஒட்டு கேட்க தான் நாங்க வந்தோம். ஓஹோ, நீங்க திருட்டு பொம்பளைங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க இப்படி ஊருக்குள்ள சண்டையில தூடுற பொம்பளைகளால இருக்கீங்க. அடுத்தவங்க பேசுறது ஒட்டு கேட்டிருக்கீங்க. இதுக்கே உங்களை வந்து ஜெயில பிடிச்சி போடணும். அடுத்தவங்க பேசுறது ஒட்டு கேட்கறது சட்டப்படி குற்றம். ஜெயில பிடிச்சி போடட்டா? அண்ணாச்சி, எங்களை விட்டுருங்க அண்ணாச்சி. நாங்க தெரியாம வந்து எட்டி பார்த்துட்டோம். இனிமே ஜென்மத்துக்கு இந்த ஏரியா பக்கமே வரமாட்டோம். எங்களை விட்டுருங்க, நாங்க ஓடி போயிருந்தோம். ராதா, நிக்காத, வந்துரு, ஓடிடுவோம். ஓட 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 தூரம் குறையல, பாட 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 பாட்டு முடியல, ஆக மொத்தம் ஒண்ணு விளங்கல. அப்படியே திரும்பி பார்க்காம ஓடிருங்க பொம்பளைகளா. இந்த ஏரியா பக்கமே வந்துடாதீங்க. நாங்க ஏன் திரும்பி பார்க்க போறோம்? இனிமே இந்த திசைக்கும் தலையை வச்சு படுக்க மாட்டோம்ல. காலங்கத்தாலே நமக்குன்னு எங்க இருந்து தான் வந்து சேருதுகளம்மா. இப்படி ஒரே சிறையா இருக்கே, பேசாம வேலையை விட்டு போயிருவோமான்னு இருக்கு. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சுன்னு நம்ம பாட்டுக்கு அசால்ட்டா இருக்க கூடாதுமா. நம்மளும் ஆளுக்கு ஒரு பக்கம் போய் தேடுவோம், சரியா? லட்சுமி அப்பதான் சீக்கிரம் கிடைப்பா. ஆமா தலைவரே, லட்சுமிக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணும் தெரியல. சாப்பிட்டாலான்னு கூட தெரியல. பாவம் பிள்ளை பசியோட கிடப்பா. எப்படியாட்டு சீக்கிரம் கண்டுபிடிச்சிடணும் தலைவரே. சரிம்மா, நீங்க 4 பேர் இருக்கீங்கல்ல, 2 பேரை பிரிஞ்சுக்கோங்க. பிரிஞ்சு ஆளுக்கு ஒரு தெருவுன்னு கணக்கு வச்சுக்கிட்டு தேடுங்க. நான் போய் ஆரஞ்சு பண்ணையனை பார்த்துட்டு அவனையும் கூட்டிட்டு போறேன். நாங்களும் ஒரு பக்கம் போய் தேடுதோம், சரியா? ஆட்டும் தலைவரே, நாங்களும் 2 பேரை பிரிஞ்சு போய் தேடுதோம். யாராவது லட்சுமியை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னாலோ இல்லைன்னா அவ எங்க போயிருக்கா என்னன்னு விவரம் தெரிஞ்சாலோ உடனே எனக்கு ஒரு ஃபோன் அடிச்சிருங்க. நான் உடனே வந்துருதேன், சரியா? சரி தலைவரே, நாங்க ஃபோன் அடிக்கோம். சரி, நடைய கட்டுங்க. மர்மோளே, தலைவர் சொன்னார்ல 2 பேரா பிரிஞ்சு போய் தேடணும்னு. நம்ம 2 பேரும் ஜோடியா போய் தேடுவோமா? எத்தே, உங்க கூட வந்தா எனக்கு போர் அடிக்கும் தே. கை வலிக்கு கால் வலிக்குன்னு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. நீங்க அந்த அளவுக்கு வேகமா நடக்க மாட்டீங்க பாத்தீங்களா? அதனால எனக்கு சரிப்பட்டு வராது. நானும் நெட்டச்சியும் போய் தேடுதோம். நீங்களும் இளிச்சக்காவும் சேர்ந்து போங்க. அதுக்கு தான் மர்மோளே நானும் சொல்லுதேன். ஒரு வயசான ஆளு, ஒரு சின்ன பிள்ளை. அதே மாதிரி நானும் நீயும் போவோம். அவங்க 2 பேரும் சேர்ந்து போட்டும். அப்பதான் வசதியா இருக்கும். எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிட்டுனா நீ தானே வந்து காப்பாற்றணும். அத்தை பாட்டி சொல்றது சரிதான். மாலாவும் அத்தை பாட்டியும் போட்டும். நானும் நெட்டச்சியும் சேர்ந்து போய் தேடுதோம். சை, இன்னைக்கு பூர இவங்க கூடயே அலையணும். பேசிக்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தா வேலை நடக்காது. டக்குன்னு இடத்த காலி பண்ணுங்க. ஏக்கா, பச்சை சால் போட்ட அக்கா. என்ன மேடம், ஏதாவது சொல்ல மறந்துட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், நீங்க எல்லாரும் போங்க. இந்த அக்காட்ட கொஞ்சம் நான் பேச வேண்டியிருக்கு. பேசிட்டு அனுப்பி விட்டுருதேன். இந்த அக்காட்ட பேசணுமா? எதுவும் பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல சார், பயப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்ச அக்கா மாதிரி இருக்காங்க. அதான் அவங்க தானு கேட்கறதுக்கு தான் கூப்பிட்டேன். அப்படியா மேடம்? சரி சரி. இளிச்சக்கா, இந்த போலீஸ் மேடம் உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? கொஞ்சம் பேசிட்டு வந்துருதீங்களா? நாங்க முன்னால நடந்துகிட்டு இருக்கோம். என்னது, போலீஸ் அக்கா என்கிட்ட பேசணுமா? ஆமாக்கா, அப்படித்தான் சொன்னாங்க. சீக்கிரம் பேசிட்டு வாங்க. அட கடவுளே, நான் இந்த ஊருக்கு வர்றதுக்கு முன்னால திருடியெல்லாம் இருந்தேன். அது தெரிஞ்சு என்னை பிடிச்சி ஜெயில போட தான் கூப்பிடுதாங்களோ? அட கடவுளே, பயமால இருக்கு. நான் நல்லா திருந்தி நானும் என் பிள்ளையும் சேர்ந்து ஒரு இட்லி கடை போட்டுல உழைச்சி சம்பாதிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இப்ப பிடிச்சி பழைய குற்றத்துக்காக ஜெயில போட்டாங்கன்னு என்ன செய்ய? என் பிள்ளைக்கு யாரு இருக்கா? நான் மட்டும் தானே இருக்கேன். என் பிள்ளை நான் இல்லைன்னு என்ன செய்வா? கடவுளே, என்னையும் என் பிள்ளையும் எப்படியாட்டு காப்பாத்து. இளிச்சக்கா, பயப்படாதீங்க. போலீஸ்காரக்கா உங்ககிட்ட பேசணும்னு தான் கூப்பிட்டாங்க. எதுக்கு பயந்துகிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல தலைவரே, லட்சுமி எங்க போயிருப்பான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க முதல்ல போலீஸ் அக்காட்ட பேசிட்டு சீக்கிரம் வாங்க. அதுக்கு பிறகு அதை பத்தி யோசிப்போம். சரி தலைவரே, நீங்க இவளுக்கு எல்லாரையும் கூட்டிட்டு முன்னால போய்கிட்டு இருங்க. நான் இந்த வந்துருதேன். எல்லாரும் சீக்கிரம் வாங்க. என்ன நின்று பேசிக்கிட்டே இருக்கீங்க? லட்சுமி அக்காவை தேட வேண்டாமா? மேடம், என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களாமே?
ஆமாக்கா, உங்களுக்கு சொந்த ஊர் எது? எதுக்கு சொந்த ஊர் எதுன்னு கேட்காக, ஒன்றும் புரியலையே. எனக்கு சொந்த ஊர் கன்னியாகுமரி பக்கம் பார்த்துக்கிடுங்க. 5 வயசு வரைக்கும் தான் கன்னியாகுமரியில் கிடந்தேன். அதுக்கு பிறகு மெட்ராஸுக்கு போயிட்டேன். மெட்ராஸில் இருந்துட்டு இப்போ தான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் தான் இந்த ஊர் பக்கமாக வந்தேன். அப்படியாக்கா? எனக்கும் கன்னியாகுமரி பக்கம் தான். அப்படியா? சரி சரி, 2 பேரும் ஒரே ஊர் கரவுலாக போயிட்டோம். கன்னியாகுமரியில் வீடு எங்கே இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் தெரியலம்மா. 5 வயசுல கன்னியாகுமரியில் இருந்தேன். அதுக்கு பிறகு எப்படியோ எங்கெங்கேயோ வாழ்ந்து கடைசியில் இங்கே வந்து சேர்ந்திருக்கேம்மா. அதான் ஞாபகம் இருக்கு, வேற ஒன்றும் தெரியல. 2 பேரும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் பாத்தீங்களா? உங்களுக்கு பல்லு மட்டும்தான் கொஞ்சம் எடுப்பா இருக்கு, எனக்கு கொஞ்சம் சரியா இருக்கு. மற்றபடி மூஞ்சி தலை எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு பாத்தீங்களா? அட ஆமா, இப்போ தானே நானும் பார்க்கேன். 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரில இருக்கும். அதனால தான் எனக்கு சந்தேகம் வந்துச்சு, நீங்க ஏன் தொலைஞ்சு போன அக்காவா இருக்குமோன்னு நினைச்சு கேட்டேன். அக்காவா? எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியலம்மா. சின்ன பிள்ளைல கன்னியாகுமரியில் எல்லாரும் திருவிழாக்கு போயிருந்தோம். எங்கள் அப்பா அம்மா என் தங்கச்சி எல்லாரும் நாங்கள் போயிருந்தோமா. அப்போ திடீர்னு கூட்டத்தில் நான் காணாமல் போயிட்டேன். அதுக்கு பிறகு எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் தேடி பார்த்தேன், ஒருத்தரும் கிடைக்கல. அப்படியே ஒரு லாரியில் ஏறி மெட்ராஸுக்கு வந்துட்டேம்மா. அப்படியே பொழப்பு போயிட்டு. அப்போனா நீங்கள் தான் என் அக்காவா இருப்பீங்களோ? தெரியலையே தாயே. ஏக்கா, அப்போனா நம்ம 2 பேருக்கு ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்துருவோமா? நீங்களும் சின்ன பிள்ளைல குடும்பத்துல இருந்து காணாமல் போயிருக்கீங்க, எங்கள் அக்காவும் காணாமல் போயிருக்கா. அப்போனா நீங்கள் தான் அக்காவா இருப்பீங்கன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்துருவோமா? என்ன மேடம் சொல்லுதீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எதுக்கு சொல்லுதேன்னா, காணாம போன என் அக்காவும் நானும் ரெட்டை பிறவி, 2 பேரும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருப்போம். இப்போ நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கும்ல, அதனாலதான் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிரும்ல. என்னென்னமோ பேசுதீங்களே மேடம், எனக்கு ஒன்றும் புரியல, ஒரு மாதிரி பயமா இருக்கு. சரிக்கா, அதெல்லாம் விடுங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டா? எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க? எனக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைதாம்மா, காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கா, ஹாஸ்டல்ல தங்கி படிக்கா. அவளும் பார்க்கறதுக்கு உங்களை மாதிரியே தான் இருப்பா. நீங்க நாங்கெல்லாம் சொல்ல வேண்டாம்க்கா, நீங்க என்னைய பேர் சொல்லியே கூப்பிடலாம். ஒரு போலீஸ் ஆபீசர் எப்படி பேர் சொல்லி கூப்பிட? சரி, உங்க பேர் என்னது? என் பேரு சரோஜா. உங்க பேரு சரோஜாவா? ஆமாக்கா. எதுக்கு அழுவுறீங்க? எனக்கு இப்பதான் எல்லாமே ஞாபகம் வருது. என் தங்கச்சி பேரு சரோஜா, என் பேரு காஞ்சனா. காஞ்சனாக்கா, நீங்களா இது? உங்களை இந்த நிலைமையில பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லையே. ஆமாட்டி, நான் தான் அந்த அதிர்ஷ்டம் கெட்டவா. சின்ன பிள்ளையில பெத்தவங்க கூட இருக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. நான் எப்படியோ தொலைஞ்சு போய் இன்னைக்கு தான் வந்து உன்னைய பார்க்கேன். இன்னைக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏக்கா, உங்களை எங்கெல்லாம் தேடி அலைஞ்சோம் தெரியுமாக்கா? நீங்க தான் கிடைக்கவே இல்லை. அம்மாவும் அப்பாவும் எப்படி இருக்காங்க டி? அம்மாவும் அப்பாவும் நல்லா இருக்காங்க, கன்னியாகுமரியில தான் இருக்காங்க. நல்ல வயசாயிட்டா அவங்களுக்கு. அப்படியா டி? சரி, உனக்கு கல்யாணம் ஆயிட்டா? ஆமாக்கா, எனக்கு கல்யாணம் ஆயிட்டு. எங்க வீட்டுக்காரு கன்னியாகுமரியில கடை வச்சிருக்காரு. நான் இங்க வேலை பார்க்கறதுனால இங்க ஒரு ஹாஸ்டல்ல தங்கி இருக்கேன். சரோஜா, உன்னைய பார்த்தது ரொம்ப சந்தோஷம். நீ வீட்டுக்கு வா என்ன? சரிக்கா, இந்த ஊர்ல தானே இருக்கேன், நான் நாளைக்கு வாரேன் என்ன? சரி டி, நான் போய் லட்சுமியை தேடுதேன்னு. அவ எனக்கு தங்கச்சி மாதிரி, அவளுக்கு ஒரு பிரச்சனைன்னு என்னால தாங்க முடியாது. நான் போய் அவளை தேடுதேன். சரிக்கா, நீங்க போய் ஒரு பக்கம் தேடுங்க, நாங்க போலீஸும் எல்லாரும் சேர்ந்து ஒரு பக்கம் போய் தேடுதோம். நாளைக்கு நீ வீட்டுக்கு வா என்ன? நம்ம மற்ற கதையெல்லாம் வீட்டில் வச்சு பேசிக்கிடுவோம். சரிக்கா, போயிட்டு வா. இவ்வளவு நாளா நானும் என் பிள்ளையும் அனாதையா இருந்துட்டு செத்து போயிருவோமோன்னு நினைச்சேன். இப்பதான் எனக்கு ரொம்ப மனசுக்கு நிம்மதியா இருக்கு. தொலைஞ்சு போன என் குடும்பம் கிடைச்சிட்டு, என் தங்கச்சி கிடைச்சிட்டா. எங்க அம்மா அப்பாவெல்லாம் பார்க்கணும்னு நினைக்க ஆசையா இருக்கு. மருமவக்காரி தொலைஞ்சு போயிட்டான்னா மாமியாருக்கு கொண்டாட்டமா தானே இருக்கணும். ஆனா என் வீட்டுல எல்லாம் தலைகையில நடக்கு. எங்க அம்மா லட்சுமியை கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டு வரலன்னா வீட்டுக்குள்ளேயே வந்துடாத, காலை உடைச்சிருவேங்காக. எப்பா, என்னை விட அவதான் பெருசா போயிட்டா போல. ஏன் தான் இப்படி இருக்காங்களோம்மா? அவளுக்கு என்னடான்னா, புருஷனை விட ஊர்க்காரங்க தான் பெருசா போயிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸுன்னு ஊரை சேர்த்துக்கிட்டு கூட்டம் சேர்த்துக்கிட்டு அலைதா. இவங்க என்னடான்னா மருமவான்னு கிடக்காக. அப்ப நம்ம ஏன் இவங்களுக்கு எல்லாம் செய்யணும்? நான் ஒரு குடும்ப தலைவன் இருக்கேன், எனக்கு இந்த வீட்டுல ஒரு மரியாதையும் கிடையாது. என்கிட்ட கேட்காம அவளையே துட்டு எடுத்து கொடுப்பா, எல்லாம் செய்வா. பிறகு எல்லாரும் என் தலையை போட்டு உருட்டுவாங்க. எப்பா, இன்னைக்கு ஆபீஸுக்கு போக விடாம காலையில இருந்து இவளை தேட வச்சுட்டாங்க. தேடி தேடி அலைஞ்சதுதான் மிச்சம். மத்தியானம் வேற ஆயிட்டு, காலு கையெல்லாம் வலி தாங்க முடியல. இங்கனுக்குள்ள கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பிறவாட்டி போவும். அதான் மத்தியானம் ஆயிட்டுல, பேசாம ஒரேடியா சாப்பிட்டுட்டு பிறகு போய் தேடுவோமா? அதுதான் கரெக்டு. ஒரு நல்ல ஹோட்டலை பார்த்து நல்ல பிரியாணியை வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு பிறகு போய் சாவகாசமா அவளை தேடுவோம். நடந்து நடந்து காலு கையெல்லாம் வலிக்க, சாப்பிட்றதுக்கு கடைக்கு போகணுன்னா அவ்வளோ தூரம் நடந்து போகணுமே. இப்போ நம்மளால நடக்க முடியாது, உடம்புல தெம்பு கிடையாது. பேசாம இந்த இடத்துல கொஞ்ச நேரம் படுப்போம். இந்த இடம் நல்ல குளிர்ந்தாப்புல தான் இருக்கு. கொஞ்ச நேரம் இங்க படுத்துட்டு பிறவாட்டி போய் சாப்பிடுவோம். இந்த இடத்துல படுத்த உடனே நல்ல தூக்கம் கண்ணை சொருவிக்கிட்டுல வருது. பேசாம நல்லா படுத்து தூங்கிடுவோம். தூங்கி முழிச்சு எந்திரிச்சு நல்ல பிரியாணி தின்னுட்டு சாயந்தரமா போய் லட்சுமியை தேட போவோம். கடவுளே, நான் யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சேன்? எனக்கு மட்டும் ஏன் இப்படி சோதனைக்கு மேல சோதனையா வந்துகிட்டே இருக்கு? நான் எங்க இருக்கேனே தெரியலையே. கை காலெல்லாம் கெட்டி போட்டு கிடக்கு, அசைக்கவே முடியலையே. கை வேற வலி தாங்க முடியலையே. பசி வேற காதை அடக்கி மயக்கமா வருது.
மண்டையில வலிக்கி. இது எந்த இடம்? நம்ம எங்க இருக்கோம்? ஏதாட்டு தெரிஞ்சாவது எப்படியாவது தப்பிக்க பார்க்கலாம். ஒன்னும் தெரிய மாட்டேக்கே. ஆனா இந்த இடத்தை ஏற்கனவே பார்த்த மாதிரில இருக்கு. எங்க பார்த்தோம்? ஏற்கனவே நான் கண்டிப்பா இந்த இடத்தை நான் பார்த்திருக்கேன். லட்சுமி யோசிச்சுன்னு எப்படியாட்டு ஏதாவது ஒரு ஐடியா சிக்கும். கடவுளே, இது மட்டும் ஞாபகம் வர மாட்டேக்கே. இந்த இடத்தை நான் பார்த்திருக்கனே. ஞாபகம் வந்துட்டு. இந்த இடம் நம்ம பிள்ளைகளெல்லாம் கடத்தி கொண்டு வந்து வச்சிருந்தானுங்கல்ல, அந்த இடம் தானே? ஆமா, இது பழைய குடோனு. நம்ம ஊர்ல தான் இருக்கு. இது அந்த கிட்டினி திருட மாறியில கொண்டு வந்து நம்ம பிள்ளைகளை கடத்தி கொண்டு வந்து இங்க வச்சிருந்தா. ஆட பேதியில போவா. இப்பதானே எனக்கு ஞாபகம் வருது. அந்த பையதான் எல்லாரையும் கடத்தி கொண்டு வந்து இந்த இடத்துல வைப்பா. அன்னைக்கு சிம்ரனை பார்க்க பம்பாய்க்கு போயிருக்கும் போது அந்த பையல பீச்சில பார்த்தோம்ல, கிட்டினி திருட என்ன பேச்சு பேசுனா. எக்கா நான் திரும்பிட்டேன். இப்ப கடத்தல் தொழில் கொள்ளையடிக்கிற தொழிலாம் பண்றது கிடையாது. பானிபூரி கடை தான் வச்சிருக்கேன்னு என்னமா பேசுனா. உழைச்சு முன்னேற போறேன்னு சொன்னா. விளங்காத பையன் என்ன எதுக்கு தேவையில்லாம கடத்திட்டு வந்து போட்டிருக்கான். அவனுக்கு யாரையும் நான் சும்மாவே விட மாட்டேன். எப்படியாட்டு இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடணும். போயிட்டு அந்த பயல்களை புடிச்சு வெளுன்னு வெளுத்து தோலை உரிச்சு தொங்க விட்டுறணும். நான் பாட்டுக்கு செவனேன்னு மரத்தடியில தூங்கிக்கிட்டு இருந்தேன். என்னைய தூக்கிட்டு வந்து இங்க போட்டு கிட்டனியை தோண்டி எடுக்கலான்னு பார்த்தான் போல. விளங்காத பையன் உருப்பிடுவானாவே. ஏல மாறி இளிச்சக்கா சுட்ட பூரி, நீ என்னைய பத்தி யாருன்னு நினைச்ச? இந்த லட்சுமி யாருன்னு உனக்கு காட்டுதேன் இரு. எப்படியாட்டு தப்பிச்சு கதவு கிட்ட போயிடணும். போயிட்டோம்னா சத்தம் போட்டு ஊரை கூப்பிட்டு எப்படியாட்டு வெளியே போயிடலாம். ஏ கடவுளே, காலு தர வரைக்கும் எட்ட மடைக்கே. தர வரைக்கும் காலு எட்டினாவாது அப்படியே காலை வச்சு மிதிச்சு குதிச்சு போயிடலாம். கதவு கிட்ட போறதுக்கு நம்மளுக்கு முடியாது போலயே. சேர் மேல காலை தூக்கி வச்சு கட்டி வச்சுட்டு போயிருக்கானுங்க. நான் எப்படி போக? இந்த உடம்ப வச்சுக்கிட்டு குதிச்சு போகவும் முடியாதே. இளிச்சக்கா நெட்டச்சி மாலா எல்லாரும் இந்நேரத்துக்கு என்னைய காணும் ஊரெல்லாம் தேடிக்கிட்டு இருப்பாங்களே. எப்படியாட்டு கண்டுபிடிச்சு வந்துருவாளுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் என்னைய காணும்னா கண்டிப்பா தேடி வருவாளுங்க. நான் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு வந்து என்னைய காப்பாத்திடுவாங்க. அடியே சீக்கிரம் வந்து என்னைய எப்படியாட்டு காப்பாத்துங்கடி. இல்லைன்னா இந்த பாவி பையன் என் கிட்டனியே தோண்டிட்டு விட்டுருவான். இளிச்சவளே, அந்த போலீஸ்காரி உன்னை கூப்பிட்டு என்னமோ விசாரிச்சுக்கிட்டு இருந்தால, என்ன கேட்டா? அது ஒரு பெரிய கதை அத்தை பாட்டி. இப்ப சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு நேரம் காணாது. நம்ம போய் முதல்ல லட்சுமியை தேடுவோம், பிறகு இந்த கதையை பேசுவோம். அப்படி என்ன பெரிய கதை? சொல்லுதேன் டி சொல்லுதேன். சொல்லாம எங்க போயிட போறேன்? முதல்ல லட்சுமி கிடைக்கட்டும், பிறகு எல்லாரும் சேர்ந்து உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருப்போம்ல, அப்ப சொல்லுதேன். என்ன டி, நீ சொல்றத பார்த்தா பயமா இருக்கே. ஒன்னும் பிரச்சனை இல்ல? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை பாட்டி. எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான். அதை பத்தி பிறகு பேசுது என்ன. இப்படியே கூடி கதை பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா லட்சுமி அக்காவை தேட நேரம் ஆகும்ல. அவங்க எங்க என்ன நிலைமையில கஷ்டப்பட்டுட்டு கிடக்காங்களோ. இப்படி இருக்கீங்களே, வாங்க சீக்கிரம் போய் தேடுவோம். ஆமாட்டி, நேரம் ஆயிட்டு. மத்தியானம் வெயில் மண்டைய பழக்கு. மாலா நீயும் அத்தை பாட்டி அந்த பக்கமா போய் தேடுங்க. நானும் நெட்டச்சி இந்த பக்கமா போய் தேடுதோம். சரிக்கா, நாங்க 2 பேரும் போறோம். எத்தே வாங்க போவோம். எத்தே லட்சுமி அக்காவுக்கு ஒன்றும் ஆயிருக்காதுல்ல? நல்லா இருப்பாங்கல்ல? ஒன்னும் ஆயிருக்காதுடி. லட்சுமி நம்ம ஊர் சிங்கம், அவளுக்கு எதுவும் ஆகாது. அவ நல்லபடியா திரும்பி வருவா. ஏத்தே லட்சுமி அக்கா நல்லபடியா திரும்பி வந்துட்டா உங்களை கோயிலுக்கு கூட்டு போய் மொட்டை போட்டு விடுதேன்னு. லட்சுமி எங்க போனானே தெரியலையே. இவளா கிளம்பி போனாளா இல்ல யாராவது வந்து கூட்டிட்டு போனாங்களா? எதுவும் தெரிய மாட்டேக்கி. இப்ப எங்க போய் தேடணும்? எங்க இருந்து ஆரம்பிக்க ஒண்ணுமே புரியலையே. இழிச்சக்கா, நம்ம ஊர்ல இருக்கிற சந்து பொந்தெல்லாம் விடாம தேடுவோம். எங்கேயும் மயங்கி உளுந்து கிடந்தாங்கன்னு என்ன செய்ய? ஆமாட்டி, நேத்து பூரா சாப்பிடாமல கிடந்திருக்கா. நான் சாயந்தரம் கொஞ்சோண்டு உப்புமா கொண்டு கொடுத்தேன், அதைத்தான் சாப்பிட்டா. உப்புமா சாப்பிட்டு எங்க வயிறு நிறையும். பாத்தீங்களா இழிச்சக்கா, நீங்க சரியான ஆளுதான். லட்சுமி அக்காவுக்கு மட்டும் உப்புமா கிண்டி கொண்டு போய் கொடுத்துருக்கீங்க, எனக்கெல்லாம் தரவே இல்லை. அடியே, அவ நேத்து பூரா சாப்பிடாம கிடந்தாடி. நீ தான் நல்ல வீட்டுல 3 நேரமும் சோறு தின்றுப்பல்ல. அவ திங்காம கிடந்தா. நான் ஊர்ல இருந்து அப்பதான் வந்தேன். இல்லைன்னா சோறு பொங்கிருப்பேன். நேரம் இல்ல. அவ சாப்பிட்டாலா இல்லையோன்ட்டு கொஞ்சோண்டு உப்புமாவை கிண்டிட்டு ஓடுனேன். சரி, போனா போதுன்னு இந்த ஒரு தடவை விட்டு கொடுக்கேன், சரியா? அடுத்த தடவை எது செஞ்சாலும் எனக்கும் சேர்த்து செய்யணும். அப்போ ஒண்ணு செய்யிட்டி, உன் துணிமணியெல்லாம் பறக்கிட்டு வந்து என் வீட்டுல வந்து இருந்துக்கோ. 3 நேரமும் நான் நல்லா உனக்கு சோறு போடுதேன். உங்க வீட்டில் வந்து இருக்கிறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ராமு சண்டைக்கு வருவாரே, அவர் வேற நான் இல்லாமல் இருக்க மாட்டாரு. காணாததுக்கு எங்கள் அத்தை வேற மண்டையை உடச்சிட்டு கிடக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்துக்கிடணும்ல, அதனால தான் வேற வழி இல்லாமல் அங்கே கிடக்கேன். இல்லைன்னா நீங்கள் கூப்பிட்ட உடனே துணியெல்லாம் தூக்கிட்டு ஓடி வந்திருப்பேனே. ஏமா நீ செஞ்சாலும் செய்வோமா? போ முதல்ல போய் லட்சுமியை தேடு. நெட்டம்மா இங்க பாத்தியா? இங்க ஒரு தனியா குடிசை வீடு ஒன்று கிடக்கு பாரு. ஆமாக்கா, இந்த வீடு தனியாக தான் கிடக்கு. ஒருவேளை லட்சுமி அக்கா இருக்க இடம் இல்லாமல் மரத்தடியில் கிடக்குமே, அதுக்கு பதிலாக இந்த குடிசை வீட்டில் இருப்போம்னு நினச்சி இங்கே வந்து இருப்பாங்களோ? லட்சுமி இந்த வீட்டில் இருக்க மாட்டா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் நம்ம ஒரு இடத்தையும் விடக்கூடாதுட்டி. எல்லா இடத்தையும் கரெக்டாக செக் பண்ணிடணும். வா உள்ள போய் பார்த்துருவோம். சரிக்கா, வாங்க போய் பார்ப்போம். நான் வீட்டுக்கு பின்னால பார்க்கேன், நீ உள்ள பாக்கியா? சரி, நான் பார்க்கேன். லட்சுமி லட்சுமி இங்க எங்கேயாவது இருக்கியா? யோ லட்சுமி அக்கா, இங்கே இருக்கீங்களா? லட்சுமி அக்கா, உள்ளே கிடக்கீங்க, வெளியே வாங்க. லட்சுமி உள்ளே இருக்கா?
உள்ள இல்லையே. உள்ளே கடைக்கே வெளியே வாங்கன்னு கூப்பிட்டேன். இருந்தா வெளியே வாங்கன்னே, அவங்க தான் இல்லையே, எப்படி வருவாங்க? ஏ அப்பா பாடா படுத்தாதம்மா, ஏற்கனவே காலையில இருந்து சாப்பிடாம அலையுது, தலையெல்லாம் சுத்துது. நீ வேற மயக்கம் வர்ற மாதிரியே பேசாத. வா அந்த பக்கம் போய் தேடுவோம். அங்கிட்டாம போய் தேடுவோமா? மருமோளே இங்க பாரு, இது லட்சுமி புருஷன் தானே? ஆமத்தே, அவரே தான். என்ன மருமோளே, அங்க லட்சுமியை காணோன்னு ஊரே தேடிக்கிட்டு கிடக்கு. இவன் என்னடான்னா இங்க வந்து படுத்து கிடந்து கொரட்டை விட்டுக்கிட்டு இருக்கான். ஆமத்தே, இந்த மனுஷனுக்கு எவ்வளவு கொழுப்பு. இவர் மட்டும் லட்சுமி அக்கா கூட சண்டை போட்டு வீட்டை விட்டு விரட்டி விடாம இருந்திருந்தா லட்சுமி அக்காக்கு இந்த நிலைமை ஆயிருக்குமா? அவங்களை இப்படி தேடி அலைய வேண்டியது இருந்திருக்குமா? அவங்க பாட்டுக்கு வீட்டுல கடந்திருப்பாங்கல்ல. இந்த மனுஷன் அவங்கள விரட்டி விட்டது காணாதுன்னு இப்ப தேடுறதுக்கு வலிச்சு போய் இங்க வந்து படுத்து கிடக்காரு பாருங்களே. மருமோளே இப்ப என்ன செய்ய? பொண்டாட்டிய காணோன்னு கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம இப்படி ரோட்ல படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காரு. இருங்க இந்த வாரேன் அவருக்கு. மருமோளே எங்க போற? என்னை விட்டுட்டு போவாத. எத்தே, உங்களை விட்டுட்டு நான் எங்க போறேன்? இருங்க இந்த ஒரு நிமிஷத்துல வந்துருதேன். ஏ கடவுளே, இவளை நம்பி வந்தது தப்பால போச்சு. இப்படி ரோட்ல அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாலே. அந்த வாரா, நல்ல வேலை வந்துட்டா. மருமோளே எதுக்கு இப்படி துண்டு தூக்கிட்டு ஓடி வர? எத்தே, அந்த மனுஷனை பாத்தீங்களா? ரோட்ல பிச்சைக்கார மாதிரி படுத்து கிடக்காரு. அப்ப அவர் முன்னால இந்த துண்டை கொண்டு போட்டா சரியா இருக்கும்ல. என்ன மருமோளே இது, இப்படி துண்டை கொண்டு வந்து விரிச்சு போட்டுட்ட? எவனும் துட்டு போட்டு போயிட போறான். எத்தே, துட்டு போடட்டும் தானே துண்டை கொண்டு வந்து போட்டேன். அங்க லட்சுமி அக்கா காணாம போயிருக்காங்க. நம்ம எல்லாரும் சோறு தண்ணி இல்லாம அவங்கள தேடிக்கிட்டு அலையுதோ. இந்த மனுஷனுக்கு பொண்டாட்டி காணோன்னு கொஞ்சம் கூட அக்கறை இருக்கா? இப்படி ரோட்ல படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காரு. பொண்டாட்டி மேல கொஞ்சம் மட்டும் பாசம் இருக்கணும்லத்தே. இப்படிப்பட்டவருக்கு இதான் கெதி. கிடக்கட்டும். அதான மருமோளே, நீ செஞ்சது கரெக்டு தான். லட்சுமி மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க இந்த மனுஷன் கொடுத்து வச்சிருக்கணும். இவன் என்னடானா அவளையும் வீட்டை விட்டு விரட்டி இருக்கான். இவன் பிச்சைக்காரனாவே கிடக்கட்டும். சரி சீக்கிரம் வாங்க. நம்ம போய் முதல்ல லட்சுமி அக்காவை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வருவோம். லட்சுமி அக்கா கிடைச்ச உடனே வேலையை ஒரு டைவர்ஸை வாங்கி அவங்க கையில கொடுத்துடணும். இந்த மனசு அவங்களுக்கு தேவையே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு புருஷன் தேவையா? இவர் இல்லாமையே அவங்க நிம்மதியா இருப்பாங்க. மருமோளே கொஞ்சம் இரேன். எத்தே, நிக்கலாம் நேரம் இல்ல, சீக்கிரம் வாங்க. சரி மருமோளே, நீ போய்கிட்டே இரு, இந்த வாரேன். ரோட்ல படுத்திருக்கிற ஒரு பிச்சைக்காரனை பார்த்துட்டு சும்மா போக முடியுமா? துட்டு போடாம எப்படி போவ? ஒரு ரூபா துட்டாவது போடணும்ல. ஒத்த ரூபாப்பா, ஒத்த ரூபா. பத்தியா, நான் தான் முதல்ல போட்டிருக்கேன். எனக்கு எவ்வளவு நல்ல மனசுன்னு பாரு. நல்லா பார்த்து செலவழி என்ன. ஊர் மக்கள் கஷ்டப்பட்டா இந்த மகாராணியால பொறுத்துக்கிடவே முடியாது. அதனால அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாரி வழங்குவேன். அதனாலதான் இந்த பிச்சைக்காரனுக்கு 1 ரூபா போட்டிருக்கேன்.